SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நமது தொலைபேசி இணைப்பில் ஆன்மீக பேச்சாளர் கலையரசி நடராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. இளையராஜா கோவிலுக்குள் சென்ற போது என்ன நடந்தது என்று அறநிலையத்துறை இணை ஆணையர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் அர்த்த மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டதில்லை இதுவரை, இதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு சென்ற போது என்ன நடந்தது என்பது குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அர்த்த மண்டபத்திற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை, வெளியே நின்றே தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. ஏன் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்னு. அதுக்கு அறநிலையத்துறை இணை ஆணையர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இது நடைமுறைதான், உள்ள யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கோயில்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஆகமம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த வைணவத்திற்கு ஒரு விதமான நடைமுறையும் சைவத்துக்கு ஒரு விதமான நடைமுறையும் இருக்கிறது. அந்த நிலையில சைவத்திற்கு உள்ள நடைமுறை ஜாதி பாகுபாடு எதையும் பார்ப்பது கிடையாது. அர்த்த மண்டபம் வரையிலும் தான் போகலாம், அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. எந்த ஆகமத்திலையும் இறைவன் என்று சொல்லப்பட்ட ஒருவர் எந்த மனிதர்களையும் உயர்த்தி தாழ்த்தி வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆகமம் என்பது இறைவனால் அருளப்பட்டதுங்கிறது உண்மையா இருந்தா அவர் இறைவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஆகமம்ங்கிறது கோயிலுக்கு கோயில் வேறுபட்டு மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த வைணவ ஆகமங்கள் ஜாதி அடிப்படையிலேயே வகுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. ராமானுஜரையே அவங்க ஜாதி பிரச்சனை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. அது இளையராஜா விஷயத்துல இப்ப இவ்வளவு காலத்துக்கு பிறகும் எல்லா விவரங்களும் மக்களுக்கு தெரிகிற இந்த காலகட்டத்திலையும் இன்னும் அதையே அவங்க கடைபிடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு எதுக்கு போறது? இப்ப இளையராஜா சைவர் தானே அவர் எதுக்கு அங்க போய் பணத்தை காசு எல்லாம் இவர் பணம் கொடுக்கும்போது அங்க பட்டாச்சாரியாரும் ஜீயரும் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா அந்த பணத்தை வாங்கலாமா? பணம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்கல்ல யார் பணம் கொடுத்தாலும். அப்ப அந்த சட்ட திட்டத்துல அவங்களுடைய ஆகமத்துல இன்னார்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கணும்ல. இல்லையே, எல்லாத்தையும் பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனா இவன் உள்ள வரக்கூடாது, அவன் உள்ள வரலான்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மனித அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் ஏற்றத்தாழ்வை தங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல சைவர்கள் கருத்தோ அல்லது பொதுமக்களுடைய கருத்தோ எடுபடாது. அவர்கள் வச்சது சட்டம். இன்னும் இந்த நடுவண் அரசு ஆட்சியாளர்கள் முழுமையாக இந்த நாட்டை அவர்கள் கைகளுக்குள் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் கோயிலுக்கு யார் வரணும் யாரு வரக்கூடாதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த உலகத்துல நடக்க போகுது, நம்ம நாட்டுல நடக்க போகுது. அடுத்து இத்தனை நாட்கள் கடந்தும் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்த பிறகும் இன்னும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க சொல்லும் பொழுது உங்கள் வாயிலாக கேட்க முடிந்தது. இசைஞானி இளையராஜாக்கே இப்படி ஒரு நிலை என்றால் மற்றவர்களுக்கு என்ன நிலை அப்படிங்கிறத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. நீங்க ஒரு ஆன்மீக பேச்சாளர், இது போன்ற நிறைய கருத்துக்களை ஆன்மீக மேடையிலும் முன்வைத்திருப்பீங்க. இப்ப இந்த மாற்றம் கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கம்மா? மாற்றம் கொண்டு வருவதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். வேற என்ன செய்ய முடியும் நம்ம? அதாவது இந்த ஜீயர்களும் பட்டாச்சாரியார்களும் ஒரு இடத்துக்கு போகலாம், சாதாரணப்பட்ட மனிதன் போகக்கூடாதுன்னா மனிதன்ல எவன் கெட்டவன் எவன் நல்லவன் யாருக்கு தெரியும்? இறைவன் ஒருவனுக்கு தானே தெரியும். நீ யாரு அதை தீர்மானிக்கிறதுக்கு? இறைவனுக்கு ஜாதி ஏது? மனிதன் அவன் இன்ன ஜாதியில பிறந்தான், அவன்கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு இறைவன் சொல்லியிருக்காரா எங்கனா? இவங்க படைக்கிற பிரசாதத்தை உருவாக்குறவன் எவன்? அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ஜீயர்கள் பட்டாச்சாரியார்கள் ஆட்டமெல்லாம் தானே அடங்கி போயிடும்ல. கோவில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பொதுவானது. அதுல அந்த இடத்துல அவன் வரக்கூடாது, இந்த இடத்துல இவன் வரக்கூடாதுன்னா என்ன அது? அதாவது உணவுல இப்ப அந்த மாமிசங்களை சாப்பிட்றத அனுமதிக்கல. இப்ப நாங்க சைவர்கள் அப்படின்னாக்க உணவின் மூலமாக அப்படின்னு இல்லை. தமிழர்கள் சைவர்கள். ஆனால் உயிர் கொலை செய்யாமல் இருந்தால் உத்தமம்.
அப்படிப்பட்ட உத்தமர்கள் எங்க வேணா போகலாம் வரலாம். உயிர் கொலை செய்பவர்களை வேணா உள்ள அனுமதிக்காம இருக்கலாம். ஏன்னா எல்லாவற்றிற்கும் இறுதியானது உயிர் மட்டும். எப்படி இறைவன் அழியாதவனோ அதை போல உயிரும் அழியாதது, ஆன்மா அழிவில்லாதது. அந்த உயிருக்கு ஒருவன் தீங்கிழைக்கிறான் என்று சொன்னால் அவனை கருவறைக்குள் விடக்கூடாது. இது ஒன்றும் மாறுபாடே கிடையாது அந்த கருத்துல. மற்றபடி ஜாதி அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் தீர்மானிப்பது? அப்ப ஜீயர் என்ன பிறவி? அவர் தான் இறை பிறவியா? பட்டாச்சாரியார் என்ன பிறவி? இறை பிறவியா? அவர் சாப்பிட்ற சாப்பாடு எங்கிருந்து வருது? எவன் உருவாக்கி கொடுக்குறான்? இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தாதான் எங்கேயும் எதையும் நடத்த முடியும். நம்ம அறநிலையத்துறை கையில கோயிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு? இந்த மாதிரி ஆட்டங்களை எல்லாம் ஆடுறதுக்கு தான். அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு வந்த பிறகுதான் திருத்தம் ஏற்படும். அதுவரையிலும் இவர்களுடைய ஆட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னது போல விழிப்புணர்வு என்பது மிகவும் அவசியம். மூத்தோரான உங்கள் வாயிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த ஏற்ற தாழ்வு ஒழியும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றிமா. நமது இணைப்பில் ஆன்மீக பேச்சாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்த்த மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். யாரும் அங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சற்று முன்னால் பேசிய ஆன்மீக பேச்சாளர் சொல்லும் பொழுது அப்படி இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, யார் வேண்டுமானாலும் அனுமதிக்கப்படலாம், மனிதர்களில் எந்த பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? மறுபடியும் நமஸ்காரம். கோவில்கள்ல பொதுவா கர்ப்ப கிரகத்துக்குள்ள மூலமூர்த்தின்னு இருப்பார். அவரை தான் நம்ம மூலவர் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த மூலமூர்த்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருமாள், உற்சவம் கண்டருளக்கூடிய பெருமாளுக்கு உற்சவமூர்த்தி, உற்சவர் அப்படின்னு பேர். பெரும்பாலான கோவில்கள் திவ்ய தேசங்கள்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள மூலவரும் இருப்பார், உற்சவரும் இருப்பார். ஆனா பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள், அதாவது இப்போ மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற திவ்ய தேசங்கள், அதுக்கும் கீழே திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல நவ திருப்பதியில இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல இன்னொரு வழக்கம்னா கர்ப்ப கிரகத்துல மூலவர், அந்த கர்ப்ப கிரகத்துக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல உற்சவர் எழுந்தருளி இருப்பார். அது நீங்க திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரத்திலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ சில சில திவ்ய தேசங்கள்ல இருப்பது வானமாமலையில எல்லாம் பார்க்கலாம். அர்த்த மண்டபத்துல உற்சவர் எழுந்தருளி இருந்தா கோவில்ல ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள், அதே சமயத்துல துறவி சந்நியாசாசிரமம் பூண்டு இருக்கக்கூடிய திருதண்டி சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இப்போ அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருப்பினும் எனக்கு அர்த்த மண்டபத்துக்குள்ள பிரவேசம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உற்சவர் இருப்பார். அப்ப நான் தீட்சை வாங்கின்ற கோவில் அர்ச்சகரும் அல்ல, திருதண்டியை தரித்த காஷாயம் தரித்த சந்நியாசியும் அல்ல. அர்ச்சகரும் இல்லாத பொழுது, நான் சந்நியாசியும் இல்லாத பொழுது உற்சவர் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல யாராக இருந்தாலும் பிரவேசம் இல்லை. அதுல இந்த வர்ணம் இன்ன ஜாத்தின்னு இல்லை, யாராக இருந்தாலும் பிரவேசம் இல்லை. அடியேன் போனாலும், துஷ்யந்த் ஸ்ரீதர் போனாலும் அனுமதி இல்லை, இசைஞானி பேரறிஞர் நம்ம இளையராஜா அவர்கள் போனாலும் அனுமதி இல்லை. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அறநிலையத்துறை இணை ஆணையர் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். யாரும் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ஜீயர்கள் மற்றும் பட்டர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று ஒரு விளக்கத்தை கூறியிருந்தார்கள். இந்நிலையில் பல்வேறு தரப்பு கருத்துகளும் எழுந்து வருகின்றன. ஆன்மீகம் குறித்து பேசுபவர்கள் கூட ஏற்றத்தாழ்வு கிடையாது, இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இறைவன் முன் அனைவரும் சமமே என்கின்ற கருத்தையும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் வைணவத்தில் இப்படி ஒரு நெறி இருக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள். இருவேறு கருத்துகளையும் பார்த்தோம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.